ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணிகர்களே, இளைஞர்களே, தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு NTF ஜமாத்தின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்டம் நடத்தும் வட்டி என்னும் சுரண்டலை ஒழிப்போம் என்ற தொடர் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் இந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. வட்டி என்னும் அரக்கனை இந்த நாட்டை விட்டு துரத்துவோம், வட்டி என்னும் சுரண்டலை இந்த நாட்டை விட்டு அடித்து விரட்டுவோம் என்று சூளுரைத்தவர்களாக இந்த பிரச்சாரத்தை நாம் இங்கே துவங்குகிறோம். எவ்வளவுதான் குடிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் குடி ஒரு பாவம், குடியை கெடுக்கும், குடி நாட்டை ஒழிக்கும், குடிக்கு எதிராக போராடணும் என்று மனிதர்கள் ஒரு பகுதியினர், ஒரு மக்கள் குடிக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? விபச்சாரம் பெரிய பாவம், அந்த நாட்டை சீரழிக்கும், விபச்சாரம் கூடாது என்று விபச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? புகையிலை மனிதனை அழிக்கும், அது மனித உடலை பாதிக்கும் என்று புகையிலைக்கு எதிராக போர்க்குடி தூக்குறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவன் சமுதாயத்துல மது, மாது, புகையிலை, சூது என்பது நாட்டை ஒழிக்கும். அதனால தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டை ஒழிச்சிருக்கிறாங்க. லாட்டரி சீட்டு வாங்கி போன குடும்பம் அழிஞ்சு போயிருச்சு, நிர்மூலம் ஆயிருச்சு. ரோட்டுக்கு தெருவுக்கு வந்துட்டா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த லாட்டரி சீட்டுல விழுந்து என்று லாட்டரி சீட்டை நம்முடைய தமிழ்நாடு அரசு தடை செய்துதான் இல்லையா? இதையெல்லாம் தீமை பாவம்னு தெரிஞ்ச நமக்கு வட்டி விஷயத்துல மொத்தம் பொதுமக்கள் அமைதி காக்கிறது எதனால? ஏன்னா நமக்கும் அதுல இன்கம் இருக்கு, நமக்கும் அதுல லாபம் கிடைக்குது, நமக்கும் அதுல நம்ம குளிர் காயிரும் என்ற ஒரு காரணம். இப்போ அடிப்படையில இருந்து வர அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டி என்ற இந்த சமூக சுரண்டலை விட்டு நாடு தப்பித்துக் கொள்ளுதோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம். தனிநபராகி நாம இதுல இருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்றது, அந்த விஷயத்துக்கு நாம வருவோம். ஒரு தனிநபர் என்ன செய்யறான்னா, அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில சில நெருக்கடிகள் ஏற்படுது, சில தேவைகள் ஏற்படுது, அதுக்கு போய் கடன் வாங்குறான். அப்ப கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. சமூகத்துல இன்னைக்கு கடன் கொடுக்க ஆள் கிடையாதுங்க. கடன் கொடுக்க ஆள் இல்லாததுனால மனிதனை மக்கள்கிட்ட இப்ப என்ன மனிதனை எடுபட்டு போச்சு. மனிதனுக்கு மனித உதவி செய்யறது, மனிதனுடைய கஷ்டத்துல பங்கெடுக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு மனிதர்கிட்ட இல்லாத காரணத்தினால மனுஷன் எதை செஞ்சாலும் ஆதாயம் எதிர்பார்க்கிறான். கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதா இருந்தா எனக்கு லாபம் கிடைக்குமா, எனக்கு அதை ஏதாச்சும் லாபம் கிடைக்குமா, பயனடையுமா என்று சுயநலமான மனிதர்கள் இன்னைக்கு அதிகமாக பெருகிவிட்ட காரணத்தால் மனிதாபிமானம் மெல்ல மெல்ல மறைந்து மனிதனுடைய மனங்களில சுயநலம் மட்டுமே இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னைக்கு வட்டி என்பது ஒரு தீமையாகவே நமக்கு தெரியறது கிடையாது. அதனால இருக்கப்பட்டவன் கூட இல்லாதப்பட்ட உதவி கேட்டா அவனுக்கு உதவி செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன், எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் உனக்கு உதவி செஞ்சா என்பதுதான் அங்கு எழக்கூடிய கேள்வியா இருக்க தவிர, சரிப்பா கஷ்டப்படுறான், வறுமையில இருக்கான், கடல்ல சிக்கி தவிக்கிறான், அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்துட்டு மருத்துவ சிகிச்சைக்காக உதவி கேட்கிறான் என்ற கருணை அடிப்படையில கூட ஒரு தனவந்தர், செல்வந்தர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று கைவிரிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மனிதாபிமானம் மடிந்து செத்து என்னைக்கோ பாடகட்டி அனுப்பியாச்சு. அதனாலதான் வட்டியை பத்தி பேசினா யாருக்கும் பிடிக்கல. வட்டியெல்லாம் ஒரு பாவமானு கேட்கிற காரணம் என்ன? அப்படி உலகம் மாறி போயிருச்சு. என்னதான் உலகத்துல 100க்கு 90 பேர் மாறினாலும் ஒரு மனிதாபிமானம் உள்ள 10 பேர் நாட்டுல வாழ தானே செய்யறான் என்ற ஒரு மனிதாபிமானம் கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிட்டு இருக்க போய் தானங்க இந்த நாடா இருக்கு. இல்லைன்னா இந்த நாட்டை என்னைக்கே வித்து நாசமாக்கி அழிச்சிட்டு போயிருப்பானுங்களே. நம்ம சமுதாயத்தில் இது போல எங்கெல்லாம் மனிதனுடைய பொருளாதாரத்தை சுரண்ட நடக்கிறதோ, சதி அரங்கேறுகிறதோ, அதையெல்லாம் மனிதராகிய நாம தட்டி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். வருமானம் இல்லை என்பது ஒரு குறையா? எளிமையா வாழ்வது பாவமா? பகட்டுக்காக வாழ்வதுதான் உண்மையான மனிதநேயமா? இருக்கிறவன் அள்ளி முடிகிறான், இல்லாதவன் குடிச்சிட்டு படையா? எதுக்கே மத்தவனை பார்த்து கெட்டு போய் கடைசியில கட்டு வட்டிக்காரன் போய் விழுவான். ரொம்ப பேரு காலையில ஒரு வட்டி போடுவான், மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு வட்டி போடுவான், நைட்டு ஒரு வட்டியை போட்டு தூங்குவான், காலையில ஒழிச்சு பார்ப்பான், வட்டி பத்தாது இப்போ ஒரு வட்டியை போடுறான். நீ ஒரு 50,000 ரூபாய் நம்ம வட்டிக்கு வாங்கணும்னு வைங்க,
3 மாசம் கழிச்சு போய் கட்டு வட்டிக்காரன்ட்ட எவ்வளவுன்னு கேட்டா நீ 3,87,500 ரூபாய் கொடுக்குறேன்மா. என்னையா என்ன கணக்கையா சொல்ற? இந்த வட்டி போட்டு அந்த வட்டி இந்த வட்டி இந்த வட்டி அந்த வட்டியை போட்டுது. எதையா கட்டு வட்டி? நாள் வட்டி, மீட்டர் வட்டி, கம்ப்யூட்டர் வட்டி, அவர் வட்டி, ரன் வட்டி, எத்தனை வட்டி? ஊர்ல இருக்கிற எல்லா வட்டியும் போட்டு கொண்டாடி தாலி அடங்க வச்சாலும் பத்தாது, வீட்டுல இருக்க சாமான வித்தாலும் பத்தாது. வாசல்ல வந்துகிட்டு வாய்க்கு வந்த வழியா அசிங்க அசிங்கமா பேசுவான், 10 தலைமுறையை இழுத்து பேசுவான், கேவலப்படுத்தி கூணி குறுகி நிற்பார் குடும்ப தலைவர். கொண்டாட்டியை பார்த்து ஏதாவது பேசி கைய வச்சா கூட தடுக்க முடியாதுங்க. வானத்துல உறைஞ்சு போய் கேவலத்துக்கு தலை குனிஞ்சி வட்டிக்கு கட்டு வட்டிக்காரன் கொடுத்ததை தாங்க முடியாம தூக்குறத தொங்குறாங்களா இல்லையா? எத்தனையோ குடும்பம் இதே பேரணப்பட்ட வேலூர்ல ஒரு குடும்ப கட்டு வட்டியால தூக்கிட்டு செத்தாங்களா இல்லையா? அவன் நம்மள மாதிரி சகோதரன் இல்லையா? அவன் நம்ம மனுஷ இனத்துல வாழ்ந்த மனிதன் இல்லையா? அவனுக்கு குடும்பம் இல்லையா? கட்டு வட்டிக்காரங்கிட்ட கதற அவன் துடிச்சானு. அப்ப அந்த மாதிரி குடும்பம் நாளைக்கு நம்ம குடும்பம் ஆயிடக்கூடாது. ஒரு பேரணப்பட்ட வேலூர்ல நடந்த நிகழ்வு நாளை திருவண்ணாமலையில் நடக்க கூடாது. பக்கத்து வீட்டை ஏத்த தேர்வில் நடந்த கட்டு வட்டிக்காரன் கட்சியை காட்டி மிரட்டானே, முடிஞ்சு தர போட்டு அடிச்சானே, அன்னைக்கு ஊரே வேடிக்கை பார்த்தது, நம்ம ஒரு ஆளா வேடிக்கை பார்த்தவே. அந்த நிகழ்ச்சி நாளைக்கு என் வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுன்னா தயவு செஞ்சு வட்டிக்கு வாங்காதீங்க. நம்ம முன்னோர்கள்லாம் வட்டிக்கு வாங்கி தான் வாழ்ந்தாங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் காரு பங்களால தான் வாழ்ந்தாங்களா? இதுவா 2 வீலர் இருந்தாதான் வெளியில போகும்னு சொன்னாங்களா? என்ன மாதிரி தமிழக சமுதாயம் இன்னைக்கு எப்படி தரங்கட்டு கிடக்குது, எப்படி கேவலப்பட்டு கிடக்கிறோம்? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாமா? இதெல்லாம் யோசிக்கிறதுக்காண்டி தான் இந்த பிரச்சாரம். நீ வாங்கினது 100 ரூபாய் இருக்கும், கட்டுறது 10,000 ரூபாயா இருக்கும். நம்முடைய வருமானம் போய் நம்ம முதல்ல கடு கொடுத்து வட்டியை கொடுத்து இன்னும் கொடுடானுவான். ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து டம்ளர்ல ஊத்தி கொடுத்தா கூட பிடிச்சிட்டு பத்தலன்னு சொல்லுவான். ரத்தத்தை உரியக்கூடிய காட்டேரி இந்த கத்து வட்டி. இந்த கத்து வட்டினால, பேங்க் வட்டினால, இஎம்ஐனால எத்தனை குடும்பம் நடுத்தருவுக்கு வந்திருக்கு? எவ்வளவு பேர் நடுவர்க்கத்தினர் இன்னைக்கு பிச்சைக்காரனா சுத்துறான். கடனுக்கு பயந்து, வட்டிக்கு பயந்து நாட்டை விட்டு தலைமறைவா நடக்கிறான், வாழ்றான். அவர்களை மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது. அந்த நிலையை நம்ம சந்திச்சிட கூடாதுன்னா இருக்கிறத வச்சு வாழ பழகுங்க. அவன் மதிக்கணும், இவன் மதிக்கணும். விட்டுக்கா சட்டை போட்டாலும் அவன் மதிப்பான், மோட்டார் சைக்கிள போனா இவன் என்ன மதிப்பான் நினைச்சு பிறர் மதிக்க உங்களை நீங்க அடிச்சு கொள்ளாதீங்க. மற்றவனுக்காக வாடுறது வாழ்க்கை இல்ல. இறைவன் எனக்கு என்ன கொடுத்தா அதை நான் பொருந்திக்கிட்டு வாழுவேன். நம்முடைய வருமானத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய மனைவியாக நம்ம வீட்டுல இருக்கணும். புரியலையா? எடுத்து சொல்லணும். அதுதான் நம்ம கடமையை தவிர ஊர்ல 4 பேர் நல்லா வாழ்றான் என்பதற்காண்டி நம்மை நாம என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது, நம்மளை அழித்துக் கொள்ளக்கூடாது என்பதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இஸ்லாம் இந்த வட்டியை கடுமையாக கண்டிக்கிறது. மனித குலத்தை, பொருளாதாரத்தை நிர்மூலமாக்கி மனிதர்களை வறுமை என்னும் பள்ளத்தில் தள்ளக்கூடிய இந்த வட்டியை இஸ்லாம் எந்த அளவுக்கு கடுமையாக கண்டிக்கிறது என்று சொன்னால், பயிலம் தபாலு, நீங்கள் வட்டி வாங்குவதை விட்டு விலகி கொள்ளவில்லை என்றால் தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலும் அவருடைய தூதரிடத்திலும் யுத்த பிரகடனத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு கடுமையான வாசகம் தெரியுமா? வட்டி வாங்குறவங்க அந்த வேலையை விட்டு விலகி கொள்ளவில்லையானால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த அதிபதியான ஏக இறைவனிடத்தில் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராகி விட்டார்கள். இந்த வட்டியை வச்சுதான் மனித குலத்தை நாசமாக்குறீங்க. அப்ப மனித குலத்தை அழிக்கக்கூடிய அரக்கர்களே, வட்டி உண்ணக்கூடியவர்களே, இந்த உலகத்தின் அதிபதியாகிய என்னிடத்தில் உன்னுடைய வீரத்தை காட்டுடா என்று படைத்த இறைவன் அறைகூவல் விடுகிறான். மனுஷனை நீ ரத்தத்தை ஓட்டலாம், மனுஷனை சுரண்டி பிழைக்கலாம், அப்பாவியை நீ அடித்து வாழலாம். ஆனால் இறைவனாகி ஏங்கிட்ட உன் பலத்தை காட்டு, ஏங்கிட்ட போருக்கு வா என்று யார் அழைக்கிறார்? படைத்த இறைவன் அழைக்கிறார். அப்ப வட்டி வாங்கி தின்னக்கூடியவர்களே, மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், வட்டியை விட்டு விலகுங்கள், உங்களுடைய தேவைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள், ஆடம்பரத்தை விட்டு விலகுங்கள். வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றேன், வட்டிக்கு வாங்கி வந்து நான் விழா நடத்துறேன், வட்டிக்கு வாங்கி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி கட்டு வட்டிக்காரங்கிட்ட போய் உங்க வாழ்க்கையை தொலைக்காதீங்க. இருக்கிறதை வைத்து நிறைவாக வாழக்கூடிய அந்த பண்பாடு மிக்க தமிழக கலாச்சாரமான இந்த பண்பாட்டின் அடிப்படையிலும் நல்ல உபதேசத்தின் அடிப்படையிலும்
இறைவன் சொன்ன வாக்கை கேட்டு அனைவரும் இந்த வட்டி என்ற சமூக தீமையை ஒழிப்போம். இந்த வட்டி என்னும் சுரண்டலை மாய்ப்போம். வட்டி இல்லாத இந்தியாவை, தமிழகத்தை உருவாக்குவோம். வட்டி என்ற அறக்கரணை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டவனாக வட்டி என்னும் இந்த சுரண்டலை ஒழிப்போம். வட்டி இல்லாமல் மனிதனுக்கு மனிதன் கொடுத்து உதவக்கூடிய மனிதாபிமானத்தை வளர்ப்போம். இந்த வட்டி என்னும் அரக்கனை சமுதாயம் ஒழிக்க பாடுபட வேண்டும். அதுதான் தீர்வு என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாகர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.